இன்னைக்கு எபிசோடுக்கான முதல் ப்ரோமோல நம்ம ஆசினியை வந்து அளவு விட்டாங்க. சாரி, மீஷோ ஆசினியை வந்து அளவு விட்டானுங்க. என்னடா இது காலங்காத்தாலே ஆசினி ஏன்டா இப்படி அளவு விட்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து காரணம் அவங்க வந்து கண்டென்ட் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. என்ன கண்டென்ட் ப்ரோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திருட்டு கண்டென்ட் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அதை பண்ணிட்டு அது இல்லை கண்டென்ட், இதுக்கப்புறம் பண்ணுற மாதிரி கண்டென்ட்னு உட்காந்து கத்திரி அழுகுறாங்க. ஸோ இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் கிளியராக தெரியுது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் வந்து ஒரு சில பேர் பண்ணணும்னு இப்போ தான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது கிளியராக தெரியுது. அதில் ஒரு ஆள் தான் பார்த்தீங்கன்னா வியானா வந்து ஒரு கண்டென்ட் பண்ணணும் ட்ரை பண்றாங்க. ஆனா என்ன மேட்டர்னா, அந்த கண்டென்ட் ஓகே நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்க, ஓகே அதுல உங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு நினைச்சீங்க, ஓகே. ஆனா அதுக்கப்புறம் எதுக்கு உட்கார்ந்து அழுவுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. நீங்க தான் ஒன்று வாண்டடா பண்ணீங்க, ஸோ அதுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகுது அப்படின்னும் போது கண்டிப்பா அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் இருக்க தானே செய்யும். அதுக்கு உட்காந்து அழுவுறீங்கன்னா அப்போ இது பண்ற இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் தான் டிராமா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ், ஆசினியை பொறுத்த வரைக்கும் டிராமா பண்றது ஒன்றும் புதுசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த விஷயத்துல யார் மேல தப்பு இருக்கு யார் மேல சரி இருக்கு அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அமித் வந்து கொஞ்சம் அதிகமா கோவப்படுறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனா ஒரு பக்கம் நியாயமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நியாயமும் இருக்கு. ஸோ அது என்னன்றது டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே கண்டென்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஐடியா நேற்று வரைக்கும் சுத்தமா இல்லை. ஆனால் இந்த வியானா மட்டும் என்ன பண்ணாங்க, நேற்றே ஒரு லெட்டர் எழுதி அந்த வார்டனுக்கு வந்து கொடுத்ததாகட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஷூ திருடி வச்சிருக்காங்க போல. ஸோ ஷூ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டுகளில் திருடி வச்சிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா கனி தானே தமிழ் டீச்சர் அவங்க, அதுக்கப்புறம் அமித், ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க தேடி ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு வந்து முதுகு வலிக்குது அப்படின்ற மாதிரி வந்து கத்தனோடனே, ஐயோ உங்க கூட பர்சனலாக விளாடணும்னு எனக்கு ஐடியா இல்லை, நான் வந்து இந்த டாஸ்கில் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்து கொடுக்குறாங்க. உடனே திருடுறதுல என்ன ஒரு இது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து பேசுகிறாங்க. சாண்ட்ரா நீங்களா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனிவேஸ், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருடுறதுல என்ன ஒரு பழக்கம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. நடுவில் பார்வதி அவங்க பங்கு கொளுத்தி போறாங்க. திஸ் இஸ் பேட் பிஹேவியர் அப்படின்ற மாதிரி. வியானா இந்த மாதிரி அடுத்தவங்க பர்சனலை வச்சுலாம் நீங்க இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிரஜன் வந்து ஏதோ சொல்றாரு. இந்த மாதிரி அடுத்தவங்க எமோஷன்ஸ்ல எப்படி நீங்க இது பண்ணி கண்டென்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இதை கேட்டோன்னே வியானாக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாங்கவே முடியல. என்னடா இது, நம்மளே எப்பயாவது ஒரு ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஏதாவது கண்டென்ட் பண்றோம், அந்த கண்டென்ட்லயும் குறை கண்டுபிடிக்கிறானுங்க. ஐயோ என்ன பண்றது, போடுறா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி வெளியே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. என்ன ப்ரோ வியானா எது பண்ணாலும் தப்பா, வெளியே உட்காந்து அழுவுறது என்ன தப்பா, கிரிஞ்சு பண்ணாலும் தப்புன்றீங்க, அழுதாலும் தப்புன்றீங்க, என்னதான் ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவும் பண்ண சொல்ல ப்ரோ. வியானாவை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் மேட்டர் என்னன்னா, நீங்க வந்து கிரிஞ்சு பண்ணாதீங்கன்னு சொல்றது உலகமே சொல்லிட்டு இருக்கு, அது ஒரு விஷயம். ஆனால் கண்டென்ட் பண்றது தப்பே கிடையாது. ஆக்சுவலாக வியானா பண்ணணும்னு நினைச்சது கரெக்டாக தான். இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்லி ஏதாவது சும்மா அப்படியே போயிட்டு இருக்கேன், சும்மா டீச்சரை வெறுப்பேற்றதுக்கு ஏதாவது ஒன்று ஒழிச்சு வச்சு இதை மாதிரி ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறது ஓகே தான் வச்சுக்கோங்களேன். அது ஒரு லிமிட் வரைக்கும் ஓகே. ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த மனுஷன் வந்து அவ்வளோ இறங்கி வியானா அப்படி பண்ற கிட்டத்தட்ட காலில் உள்ளாத குறையா கெஞ்சினார் அப்படின்னும் போது எடுத்து கொடுத்துருக்கலாம். கடைசியில் அந்த மனுஷன் வந்து கோவப்பட்டு கத்துனதுக்கு அப்புறம் போய் எடுத்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது கூட ஓகே, ஒரு பார்ட் ஆஃப் தி கேம் தான் வச்சுக்கோங்களேன். ஆனா அவங்க திட்டினதுக்கு அப்புறம் எதுக்கு நீங்க எமோஷன் ஆவறீங்க? நீங்க தெரிஞ்சு தானே பண்ணுவீங்க. இப்போ டீச்சரோட ஒரு பொருளை எடுத்து வைக்கிறீங்க, கண்டிப்பா டீச்சர் வந்து உங்களை கூப்பிட்டு வச்சு கொஞ்சுவாங்களா? போட்டு புழக மாட்டாங்க. இது வந்து விற்கிற விக்கல்ஸ் வேற, இதுல வேற சப்போர்ட் வேற. ஆக்சுவலா மெச்சூரிட்டி இல்லாம இந்த ஸ்கூல்ல பசங்க பண்றதுதான் அப்படின்ற மாதிரி. ஆமா ப்ரோ, பசங்க பண்றதுதான் தப்பு கிடையாது. அதுக்கு டீச்சர் என்ன கூப்பிட்டு வச்சு கொஞ்சுவாங்களா? எனக்கு இந்த விக்கல் சீக்கிரம் பார்த்தா செம வெறுப்பாகுதுங்க. நேத்து ஃபுல்லா ஒரு காமெடின்னு ஒரு ஷோ வந்து காலி பண்ணிட்டு இருக்காப்ல. நிறைய பேருக்கு இப்ப விக்கல் சீக்கிரம் மேல டவுட் வர ஆரம்பிச்சிச்சு, இந்த ஆள் உண்மையிலே காமெடியனா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நேத்து ஃபுல்லா ஒரு கேரக்டர்ல இருந்தார்ல, அந்த சோத்தை வாங்கி வாயில வள்ளி போட்டார்ல பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் பாட்டு எல்லாம் செதறிட்டாங்க. ஓ இதெல்லாம் காமெடியில வருதா அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ விக்கல் சீக்கிரம் மேலே இப்போ டவுட் வந்திருக்கு. அவர் காமெடியன் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. அவரோட பழைய வீடியோஸ்ல எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க, ஒருவேளை இது காமெடியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நேற்றே அவர் ரொம்ப கடுப்பேற்றிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதில் வந்து வியானாக்கு சப்போர்ட் வராரு. எப்படி என்ன இருந்தாலும் தங்கச்சில அது எப்படி வராமல் இருப்பார். ஸோ வந்து இது மாதிரி சொல்கிறாரு, கரெக்டு தான் சார், ஹெல்ப் பண்ணக்கூடாது அதை கூடாதான், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி இல்லை, ஒரு சின்ன பொண்ணு அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு. எனக்கு என்னன்னா, ஆமாம் அதை அப்படி பண்ணிட்டாங்க ஓகே. ஒரு 12வது 11வது படிக்கிற ஒரு பொண்ணு வந்து ஓகே இந்த மாதிரி பண்ணுது அப்படின்ற மாதிரி ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஒன்று இருக்க தான் செய்யும். கண்டிப்பாக அந்த இடத்துல டீச்சர்னு ஒருத்தர் இருந்தால் அவர் கோவப்பட தான் செய்வார். ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு என்ன பண்ண, கையை வச்சு சொப்புன்னு அடிச்சிருந்தா அடிச்சுட்டு என்ன பண்ணோம், இல்லைம்மா ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு டீச்சராக கோவம் வந்தது அடித்தேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேஸ் திருப்பி விடணும். நான் வியானா அடிக்கலையே சார், வியானா சொல்கிறாங்களே சார் நான் உங்களோட பர்சனலாக விளையாடல, ஒரு டீச்சர்கிட்ட விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அதே மாதிரி நானும் உன்னை பர்சனலாக அடிக்கலாமா, ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் அடிக்கிற மாதிரி தான் அடித்தேன். ஸ்டூடெண்ட் வந்து தப்பு பண்ணிட்டேன், ஸ்டூடெண்ட் வந்து திருடிட்டேன், எவ்வளோ பெரிய தப்பு, ஒரு டீச்சரோட பொருளை திருடுற அப்படின்னும் போது உன்னை என்ன கூப்பிட்டு வச்சு கொஞ்சுவாங்களா? உன்னை 2 பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வச்சு 2 வெளுத்து வாங்கியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையில இன்னும் எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது நல்ல கண்டென்ட் பண்ற ஆளா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டென்ட் என்ன வச்சு பண்றல, நான் ஒன்ன வச்சு கண்டென்ட் பண்றேன்னு வச்சு செதுக்கி இருக்கணும், அழுவு அடி வாங்கிட்டு போய் அழுவு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கணும். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ், அதாவது கண்டென்ட்னு பண்ணணும்னு முடிவு வச்சுன்னு வச்சுக்கோ, இறங்கி பண்ணணும். அமித் இந்த மாதிரி இடத்துல ஸ்கோர் பண்ணணும், ஆனா விட்டுறாரு.
அவர் எமோஷனை மட்டும் காமிச்சிடுறாரு. இந்த பக்கம் அமித் கிட்டத்தட்ட அழுகிற மாதிரி தான் இருக்காரு. ஏன் இந்த அளவுக்கு அழுவுறீங்க? அதாவது உங்களுக்கு கோவம் வருது, அந்த கோவத்தை ஒரு டீச்சராக நின்று கோவத்தை காமிச்சிட்டு போங்க. டாஸ்க்லேருந்து டக்குன்னு வெளியே வர எனக்கு என்னமோ வெளியே வந்து அமித் கோவப்பட்ட மாதிரி லைட்டாக தெரியுது. அதுதான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆசினிக்கு இதான்டா சான்ஸு, மொத்த வீடு சேர்ந்து என் மேலே கோவப்பட்டீங்களே, இப்போ மொத்த வீடு சேர்ந்து என்ன எதுக்குறீங்களே, இருறா இப்போ போய் ஆடுறேன் பாடுற ஒரு கேமு, கார்னர் பேரிஸ் கார்னர் கேம் ஆடுறேன் பாடுறான்னு சொல்லிட்டு போய் கார்னரில் உட்காந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு தான் வியானா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே நம்மளை எல்லாம் அடிப்பானுங்க, நம்மளும் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமா ட்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி முதல் நாள், அதாவது இன்னைக்கான முதல் ப்ரோமோலே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, இதுக்கப்புறம் என்னென்ன விளைவுகள் வரப்போகுது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. வேணா இப்போ அழுதுட்டாங்களா, இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 பேர் இது சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு 2 பேர் வார்த்தை விடுவாங்களே, அதை வந்து அடுத்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவானுங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னா அதுதான் பண்றானுங்க. ஒரே கண்டென்ட் தாங்க. அந்த ஒரு கண்டென்ட்ல சண்டை ஒன்று நடக்குதுல்ல, அது ஒரு கண்டென்ட். அந்த சண்டையை சமாதானப்படுத்துறாங்களா, அது ஒரு கண்டென்ட். அப்புறம் சண்டை முடிஞ்ச எல்லாம் வீட்டுக்குள்ளே போகிறாங்களா, அது ஒரு கண்டென்ட். இப்படி தான் 3 ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுறானுங்க. நேற்று இப்படி தானே பண்ணானுங்க. ஏன்னா இவனுங்களால இந்த டாஸ்க்லேருந்து கண்டென்ட் எடுக்க முடியல. அது அவனுங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. ஆஹா இதில் வந்து எப்படியோ உருட்ட முடியாது அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு என்னோட நம்பிக்கை என்னன்னா, பிக் பாஸ் நீங்கள் கூப்பிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில விஷயத்தை கண்டிப்பாக பண்ண சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அதாவது ஒன்று இந்த மாதிரி இது எப்படி சொல்ல, ஒருத்தவங்களுக்கு திருடன் கேரக்டர், ஒருத்தர் வந்து ரவுடி கேரக்டர், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மாற்றி விடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாற்றி விடாம அப்படிலாம் டீச்சர்ஸை கூப்பிட்டு யாராவது ஒருத்தரை மாற்றி விடுவார். இல்லை மாற்றி விட மாட்டேன், நான் வந்து இந்த மாதிரி தான் ஸ்கூலில் கொண்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் நினைச்சாருன்னா ஸ்கூல் சூப்பராகவும் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ஸ்கூல் ஊற்றிட்டு ஃப்ளாப் ஆகி முடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா நேற்றே மொத்த பேர் பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றுறாங்க. ஆக்சுவலாக ஒரு ஷோவை பார்த்துட்டு எல்லாருமே ஓரளவுக்கு இது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் மொத்த பேர் காரி துப்புறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டுக்காக எல்லாம் பார்க்கறது, சும்மா ஏதோ போனால் போதுன்னு பார்க்கறது இல்லை. இது அவ்வளோ அந்த மாதிரி ஒரு ஷோ. பிக் பாஸ்ன்றது அவ்வளோ தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பார்க்க வேண்டிய ஷோ, பார்க்குற ஒரு ஷோ. அப்படின்னும் போது அதில் வந்து கொஞ்சமாவது கண்டென்ட் இருக்கணும். சும்மா நீங்கள் வந்து கீர்த்தி சுரேஷை வச்சு ஒப்பேற்றிட்டு ஒரு ஷோ ஓட்டுறதா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுச்சு. அட்வர்டைஸ்மெண்ட் தான், நேற்று ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட்டு, பிறந்த நாள் அதை மட்டுமே ஓடிடாங்க அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலாக தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ் இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் ஒரு கண்டென்ட்டோட ஆரம்பிக்குது. அதுக்கு வியானாக்கு ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா வியானா எடுத்த ஸ்டெப்பை கூட வியானா வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பண்ணுற தப்பு சரியில்லை தாண்டி அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்ணு. இது இப்படி தான் இருக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீ ஏதாவது ஓகே இம்ப்ரூவைசேஷன் பண்ணணும். என் கேரக்டர் வியானாவை பொறுத்த வரைக்கும் திருடி கேரக்டரா, ஓகே திருடி கேரக்டர் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து எல்லாத்தையும் இப்படி குறும்புத்தனமாக எல்லாத்தையும் திருடி வைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரோல் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவனுக்குன்னு ஒரு ரோல் எடுத்துக்கணும். அந்த ரோலில் அந்த ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபர்ட் எடுத்து போகணும், எக்ஸ்ட்ரீம் போகணும். சண்டை வரதா வரும். ஏன்னா ஒரு ரோலை நீங்கள் எடுத்து ஒரு ரவுடி கேரக்டர் ஒருத்தப்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கமருதீன் வந்து நான் ரவுடிடா, அந்த ஸ்கூலோட ரவுடிடா அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லார்கிட்டையும் சண்டை போடுவான், டீச்சர்கிட்ட எதிர்த்து தான் பேசுவான், டீச்சர் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க மதிக்க மாட்டான். ஸோ அப்படின்னும் போது அந்த மேனேஜ்மெண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு யோசிக்கணும். மேனேஜ்மெண்ட்டை ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து தள்ளணும். ஐயோ இவன் எப்படிடா கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தள்ளணும். ஆனால் அப்படி எவனாவது பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ராணுவ எவ்வளோ பரவாயில்லைங்க. உண்மையிலே சொல்கிறேன், ராணுவ போன சீசனில் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் ராணுவ எவ்வளோ பரவாயில்ல, ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சால அந்த இன்டென்ஷன் இருந்ததுல, அந்த இன்டென்ஷன் தான் இவனுங்கிட்ட யாருக்கிட்டையுமே இல்லை. அதாவது இப்போ நம்மளுக்கு ஒரு டாஸ்க் வந்திருக்கு, இந்த டாஸ்க்கை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்கு நம்ம ஏதாவது கொஞ்சம் புதுசாக பண்ணணும். ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக போகுது. இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, பிக் பாஸ் சொல்லிட்டார் ஃபாலோ பண்ணணும் அந்த ரூல்ஸ்லேயே இருக்கணும்னு நினைக்கிறானுங்க. அதுக்கு மெயினான காரணம் என்ன பொறுத்தவரைக்கும் விக்கல் சீக்கிரம் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிக் பாஸ் சொல்கிறது மீறக்கூடாது. பிக் பாஸே நீங்கள் எதிர்த்து பேசுறீங்களா, பிக் பாஸை மதிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒன்று டைவர்ட் பண்ணி விட்றான். அப்போ எல்லாமே பிக் பாஸே சொல்லி தான் செய்யணும்னா அப்போ பிக் பாஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏமா ராணுவ நீ இந்த மாதிரி என்ன பண்ணுற, டீச்சர் அடிச்சிரு ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆகும் அப்படி அவர் தான் ஸ்கிரிப்ட் தான் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்கணும். ஆல்ரெடி பாதி அப்படி தான் கொடுத்துட்டு முழுசாக அவர் அப்படி கொடுத்தா தான் இவங்க பண்ணுவானுங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆசினி அழுவறத பார்க்கும்போது இது அடுத்த கட்டத்துக்கு போகுமா இல்லை இப்படியே பார்த்தீங்கன்னா டைல்யூட் ஆயிடுமா அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.